ஒண்ணு மட்டும் ஒத்துக்க மாட்டேன். சுமாரா படிப்பேன்னு சொன்னாரு பொய். ஜோடி ஆடும்போது MBA ஃபைனல்ல இருந்தாரு. படிச்சுக்கிட்டே ஆடுவாரு, ஆடிக்கிட்டே படிப்பாரு. படிச்சுக்கிட்டே ஆடுவாரு, ஆடிக்கிட்டே படிப்பாரு. அதனால டீசன்ட்லாம் கிடையாது, பயங்கரமா படிப்பாரு. இல்ல ஜெடி, நான் 83% வாங்கினேன் 12th. 83. ஆமா, ஆனா எங்க அக்கா 96% வாங்கினா. அப்ப நம்ம கம்மியா தானே தெரியும். அது இந்த அக்கா தம்பி இல்ல அண்ணன் தம்பி இருக்க வீடுகள்ல தெரியும். அவன் நல்லா படிக்கிறான், அதே சோற தானே நீயும் திங்கிற, நீ நல்லா படிக்க மாட்டியான்னு கேட்பாங்க. அதனால எனக்கு எப்பவுமே நான் படிச்சது கம்மியா தான் தெரிஞ்சிருக்கு டிடி. நான் ஃபைனலா ஒன்னே ஒண்ணுதான் சொல்றேன். லைஃப்ல நீங்க ஜெயிக்கணுமா, இல்ல சம்பாதிக்கணுமா, வீடு வாங்கணுமா, கார் வாங்கணுமா, இல்ல சக்சஸ்ஃபுல்லா இருக்கணுமா, அம்மா அப்பாவை பாத்துக்கணுமா, எல்லாரும் முன்னாடியும் மரியாதையா இருக்கணுமா, எல்லாருக்கும் சமமா இருக்கணுமா, ஒன் ஸ்டாப் சொல்யூஷன். படிங்க, மார்க்குக்காக கொஞ்சம் படிங்க, வாழ்க்கைக்காக நிறைய படிங்க. நான் மார்க்குக்காக படிச்சேன், ஆனா வாழ்க்கைக்காக படிச்சேனான்னு தெரியல. அது அனுபவத்துல வருது. நீங்க மார்க்குக்காக படிக்கிற அதே நேரத்துல வாழ்க்கைக்கான தேவையானதையும் நிறைய படிங்க. இங்க இருக்கிற அத்தனை பேருக்கும் ஒன்னு சொல்லிக்கணும்னு தான் நினைக்கிறேன். உங்க எல்லாராலையும் இப்ப நீங்க என்ன செய்துட்டு இருக்கீங்களோ அதை தாண்டி ஒன்னு செய்ய முடியும். அது எதை வச்சு சொல்றேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, என்னாலே முடியும் போது உங்களால இன்னும் நிறைய முடியும். இந்த வாய்ப்பு கொடுத்த அத்தனை பேருக்கும் ரொம்ப ரொம்ப பெரிய நன்றி. இது மாதிரியான திட்டங்கள் இன்னும் பெரிய சாதனையாளர்களை உருவாக்கும். இவங்க எல்லாரும் படிச்சு மேல வரும்போது நம்மளும் ஒரு 4 பேருக்கு நல்லது செய்யணும்ன்ற இந்த விதை ஆரம்பிக்கும் பொழுதே அந்த மாதிரி ஒரு விருட்சமா ஆரம்பிக்குதுன்றது இந்த திட்டத்தோட மிகப்பெரிய பலனா பாக்குறேன். இது இவங்க பயனடைகிறது மட்டும் இல்ல, இதை தொடர்ந்து அடுத்து வர நிறைய தலைமுறைகள் இதனால பயன் வரும்ன்றதான் என்னுடைய நம்பிக்கை. ஒண்ணு மட்டும் ஒத்துக்க மாட்டேன். சுமாரா படிப்பேன்னு சொன்னாரு பொய். ஜோடி ஆடும்போது MBA ஃபைனல்ல இருந்தாரு. படிச்சுக்கிட்டே ஆடுவாரு, ஆடிக்கிட்டே படிப்பாரு. படிச்சுக்கிட்டே ஆடுவாரு, ஆடிக்கிட்டே படிப்பாரு. அதனால டீசன்ட்லாம் கிடையாது, பயங்கரமா படிப்பாரு. இல்ல டிடி, நான் 83% வாங்கினேன் 12th. 83. ஆமா, ஆனா எங்க அக்கா 96% வாங்கினா. அப்ப நம்ம கம்மியா தானே தெரியும். அது இந்த அக்கா தம்பி இல்ல அண்ணன் தம்பி இருக்க வீடுகள்ல தெரியும். அவன் நல்லா படிக்கிறான், அதே சோற தானே நீயும் திங்கிற, நீ நல்லா படிக்க மாட்டியான்னு கேட்பாங்க. அதனால எனக்கு எப்பவுமே நான் படிச்சது கம்மியா தான் தெரிஞ்சிருக்கு டிடி. நான் ஃபைனலா ஒன்னே ஒண்ணுதான் சொல்றேன். லைஃப்ல நீங்க ஜெயிக்கணுமா, இல்ல சம்பாதிக்கணுமா, வீடு வாங்கணுமா, கார் வாங்கணுமா, இல்ல சக்சஸ்ஃபுல்லா இருக்கணுமா, அம்மா அப்பாவை பாத்துக்கணுமா, எல்லாரும் முன்னாடியும் மரியாதையா இருக்கணுமா, எல்லாருக்கும் சமமா இருக்கணுமா, ஒன் ஸ்டாப் சொல்யூஷன். படிங்க, மார்க்குக்காக கொஞ்சம் படிங்க, வாழ்க்கைக்காக நிறைய படிங்க. நான் மார்க்குக்காக படிச்சேன், ஆனா வாழ்க்கைக்காக படிச்சேனான்னு தெரியல. அது அனுபவத்துல வருது. நீங்க மார்க்குக்காக படிக்கிற அதே நேரத்துல வாழ்க்கைக்கான தேவையானதையும் நிறைய படிங்க. இங்க இருக்கிற அத்தனை பேருக்கும் ஒன்னு சொல்லிக்கணும்னு தான் நினைக்கிறேன். உங்க எல்லாராலையும் இப்ப நீங்க என்ன செய்துட்டு இருக்கீங்களோ அதை தாண்டி ஒன்னு செய்ய முடியும். அது எதை வச்சு சொல்றேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, என்னாலே முடியும் போது உங்களால இன்னும் நிறைய முடியும். இந்த வாய்ப்பு கொடுத்த அத்தனை பேருக்கும் ரொம்ப ரொம்ப பெரிய நன்றி. இது மாதிரியான திட்டங்கள் இன்னும் பெரிய சாதனையாளர்களை உருவாக்கும்.